இப்போ நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்க, இல்ல அவங்க பயங்கரவாதத்தோட மிகப்பெரிய ஆதரவாளர் அப்படிங்கிற செய்திகளை நிறையவே கவனிச்சிருப்பீங்க. ஆமா, டெய்லி அதான் செய்தியில வருது. உலக அமைதிக்கே ஈரான் ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா வந்து சரித்திரத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கு. ம். இன்னைக்கு அமெரிக்காவால ஒரு தீய சக்தி அப்படின்னு வர்ணிக்கப்படுற இதே ஈரான் ஒரு காலத்துல அமெரிக்காவோட மிக நெருங்கிய நண்பனா இருந்துச்சுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? கேக்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். சொல்லப்போனா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுனே சொல்லலாம். ஒரு காலத்துல அமெரிக்கா வந்து தன்னோட பொருளாதாரத்தையே ஈரானோட எண்ணெய நம்பிதான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. உண்மைதான். ஆனா இன்னைக்கு அதே ஈரான் அழிக்க நினைக்கிறது ஏன்? இந்த உறவு வந்து எப்படி இப்படி தலைகீழா மாறுச்சு? இத பத்தி தான் இந்த ஆழமான அலசல்ல நாம இன்னைக்கு சோர்சஸ் வச்சு ரொம்ப டீப்பா பேச போறோம். உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதலை கொடுக்கிறது தான் எங்களோட நோக்கம். கண்டிப்பா. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் பத்தி ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன். சொல்லுங்க. இதுல அமெரிக்கா மற்றும் ஈரான் 2 நாடுகளோட அரசியல் நிலைப்பாடுகள் இருக்கு. குறிப்பா ஒபாமா அப்புறம் ட்ரம்ப் மாதிரி வெவ்வேறு அரசியல் தலைவர்களோட முக்கியமான முடிவுகள் பதிவாகியிருக்கு. ம். ஆமா. அதனால நம்ம வேலை வந்து இங்க எந்த ஒரு அரசியல் தரப்பையோ இல்ல அவங்களோட நிலைப்பாட்டையோ சரின்னு சொல்றதோ இல்ல தப்புன்னு விமர்சிக்கிறதோ கிடையாது. கரெக்ட். நாம எந்த பக்கமும் சாயல. ஆமா, இந்த மூல தகவல்கள்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத எந்தவித சார்பும் இல்லாம உள்ளத உள்ளபடி உங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும்தான் நம்ம நோக்கம். அப்போதான் உங்களுக்கு முழுமையான ஒரு பிக்சர் கிடைக்கும். சூப்பர். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஓகே. இப்போ நாம அப்படியே ஒரு டைம் மெஷின்ல ஏறி நேரா 1950களுக்கு போவோம். போயிடலாம். 2ஆம் உலகப் போர் அப்பதான் முடிஞ்சிருந்த ஒரு காலகட்டம் அது. அந்த நேரத்துல குளோபல் பாலிடிக்ஸ், அதாவது உலக அரசியல் எப்படி இருந்துச்சு? அமெரிக்காவும் ஈரானும் எப்படி இவ்ளோ நெருக்கமான நண்பர்கள் ஆனாங்க? இப்போ 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய காலகட்டத்தை நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அந்த நேரத்துல உலகத்துல இருக்கிற வல்லரசுகளுக்கு ஒரு 2 விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருந்தது. 2 விஷயம்னா எனர்ஜி அப்புறம் பாதுகாப்பு இதானே? எக்ஸாக்ட்லி. ஒன்னு வந்து எனர்ஜி, அதாவது ஆற்றல். எந்த நாடு உலகத்தோட எண்ணெய் வளத்தை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோ அந்த நாடு தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளும் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. ம். ஓ, தாக்கவோ துணிய மாட்டாங்க. இது ஒரு எழுதப்படாத விதியாவே மாறிடுச்சு. இங்க தான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. ஆமா, சொல்லுங்க. உலக வல்லரசுகளோட இந்த போட்டியில அமெரிக்கா கிட்ட ஒரு மிகப்பெரிய பலமும் இருந்துச்சு. ஆனா அதே சமயம் ஒரு மிகப்பெரிய பலவீனமும் இருந்துச்சு. கரெக்ட். அவங்க கிட்ட உலகத்தையே அழிக்கிற சக்தி கொண்ட அணு ஆயுதம் இருந்துச்சு. ஆனா அவங்க நாட்டை வேகமா வளர்க்கவும் தொழிற்சாலைகளை இயக்கவும் தேவையான எண்ணெய் வளம் அவங்க கிட்ட போதுமான அளவு இல்ல. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல தான் அவங்க பார்வை நேரா ஈரானின் பக்கம் திரும்புச்சு. ஏன்னா ஈரான் கிட்ட அப்போ உலகத்தோட 3வது பெரிய எண்ணெய் வளம் இருந்துச்சு. ஆமா, அது மட்டும் இல்லாம எண்ணெய தாண்டி அமெரிக்காவுக்கு ஈரான் கிட்ட இன்னொரு முக்கியமான தேவையும் இருந்துச்சு. என்ன அது? இத நம்ம புவிசார் அரசியல், அதாவது ஜியோபாலிட்டிக்ஸ் கண்ணோட்டத்துல பார்க்கணும். அந்த காலகட்டத்துல கோல்டு வார் ரொம்ப உச்சகட்டத்துல இருந்துச்சு. ஆமா, பனிப்போர். அமெரிக்காவோட மிகப்பெரிய எதிரியான சோவியத் யூனியனுக்கு ரொம்ப பக்கத்துல ஈரான் அமைஞ்சிருந்தது. ஒருவேளை ஈரானோட அமெரிக்கா நெருக்கமான உறவை வச்சுக்கலன்னா சோவியத் யூனியன் ஈரானை ஈஸியா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும்னு அமெரிக்கா பயந்தாங்க. ஓ, அதனால தான் ஈரானோட கைகோர்க்க வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கு வந்துச்சு இல்லையா? கரெக்ட். எண்ணெய்க்காகவும் தங்களோட ராணுவ ஆதிக்கத்துக்காகவும் தான் அந்த நட்பு உருவாச்சு. இந்த ஒரு தேவைதான் 2 நாடுகளுக்கு இடையில ஒரு எதிர்பாராத நட்பு உருவாக்குச்சு. பார்க்க போனா இது ஒரு மியூச்சுவல் பிசினஸ் மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஆமா, ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப மலிவான விலையில எண்ணெயை கொடுத்தாங்க. அதுக்கு பதிலா அமெரிக்கா ஈரானுக்கு பெட்டி பெட்டியா பணம், அதிநவீன ஆயுதங்கள், அப்புறம் முக்கியமா நியூக்ளியர் டெக்னாலஜி, அணுசக்தி தொழில்நுட்பம். ஆஹா, அந்த தொழில்நுட்பத்தை அள்ளி கொடுத்தாங்க. இத நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஈரானோட அணுசக்தி திட்டத்தை பார்த்து உலகமே பதறுது. ஆமா, ஆனா அந்த தொழில்நுட்பத்தை முதல்ல ஈரானுக்கு கத்துக் கொடுத்ததே அமெரிக்கா தான். நெசமாவே ஒரு பெரிய முரண்பாடு தான் அது. இந்த அரசியல் அப்புறம் பொருளாதார பரிமாற்றம் வந்து ஈரானோட கலாச்சாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஷா ஆட்சி காலத்துல தானே? ஆமா, ஈரான அப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மன்னர் அவரை ஷா அப்படின்னு அழைப்பாங்க. அந்த ஷா அமெரிக்காக்கு போகும்போதெல்லாம் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ராஜ மரியாதை கிடைச்சது. இதனால ஈரானோட தலைநகரமான தெஹ்ரான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்க நகரமாவே மாறி போச்சுன்னு சோர்சஸ் சொல்லுது. ஆமா,
தெஹரான் வீதிகள்ல ஹாலிவுட் படங்கள் ஓடுச்சு, அமெரிக்கன் கார்கள் வலம் வந்துச்சு, பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் முளைச்சது. ஈரானிய பெண்கள் கூட மேற்கத்திய ஆடைகள் அணிஞ்சு ரொம்ப சுதந்திரமா வெளியே வந்தாங்க. வெளிய உலகத்துக்கு பார்க்க ஈரான் ரொம்ப மாடர்னான ஒரு நாடா மாறிக்கிட்டு வர மாதிரி தெரிஞ்சது. ஆனா அதெல்லாம் வெறும் ஒரு பகட்டான மாயை தானே நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ரொம்ப தெளிவா காட்டுது. எப்படி சொல்றீங்க? பொருளாதார புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தா ஈரானோட ஜிடிபி வருஷத்துக்கு 8லேருந்து 9% வரைக்கும் வளர்ந்துகிட்டு இருந்தது உண்மைதான். அது பெரிய வளர்ச்சியாச்சே. ஆனா அந்த வளர்ச்சியோட லாபம் யாருக்கு போய் சேர்ந்தது? ஈரானோட சொந்த எண்ணெய் வளத்திலிருந்து கிடைச்ச வருமானத்துல 80% மேற்கத்திய நாடுகளோட கம்பெனிகளுக்கு தான் போச்சு. ஓ, அப்போ மிச்சம் 20% மட்டும்தான் ஈரான் அரசாங்கத்துக்கு கிடைச்சதா? ஆமா, அந்த 20%த்தையும் ஈரானோட மேல்தட்டு மக்களும் அரச குடும்பமும் தங்களுக்குள்ளேயே பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க. இதனால பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்கள் ஆனாங்க. ஆனா சாதாரண மக்களோட நிலைமை ரொம்பவே பரிதாபமா இருந்துச்சு. கரெக்ட். ஒரு பக்கம் தெஹரான்ல இருக்கிற மேல்தட்டு மக்கள் டிசைனர் ஆடைகள் போட்டுக்கிட்டு ஷாப்பிங் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஈரானோட பாதிக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல கரண்ட் கூட கிடையாது. வேலை வாய்ப்பின்மை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பொருட்களோட விலைவாசி எல்லாம் விண்ணம் முட்டுச்சு. பல இடங்கள்ல மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம பசியில வாடிக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கர்களும் ஈரானோட மேல்தட்டு மக்களும் ஈரானோட எண்ணெய வச்சு சொகுசா வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ சாதாரண ஈரானிய மக்கள் வறுமையில சிக்கி தவிச்சாங்க. இப்படி மக்கள் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துகிட்டு இருந்த கோபம் ஒரு கட்டத்துல எரிமலையா வெடிக்க ஒரு தீப்பொறி தேவைப்பட்டுச்சு. அந்த தீப்பொறி எப்போ வந்துச்சு தெரியுமா? 1971 நடந்த ஒரு பிரம்மாண்டமான பார்ட்டியில. ஆமா, அந்த பார்ட்டி பத்தி படிக்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. சாதாரண மக்கள் பசியில சாகுறப்போ ஈரானோட ஷா ஒரு மாபெரும் கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சார். பாரசீக பேரரசின் 2500வது ஆண்டை கொண்டாடுறதுக்காக ஷிராஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய விருந்து வச்சார். வரலாற்றிலேயே ரொம்ப அதிகமா செலவு செய்யப்பட்ட பார்ட்டி இதுதான்னு சொல்றாங்க. அதோட பிரம்மாண்டத்தை பாருங்களேன். உலகத்துல இருக்கிற 62 நாட்டு தலைவர்கள், மன்னர்கள், அதிபர்கள் எல்லாம் தனி விமானத்துல அந்த பார்ட்டிக்கு வந்து இறங்குனாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக மட்டுமே பாரிஸ்ல இருந்து 18,000 கிலோ உணவு வகைகள் ஃப்ளைட்ல வந்துச்சு. அது மட்டும் இல்ல, 25,000 விண்டேஜ் ஒயின் பாட்டில்கள் இறக்குமதி செஞ்சாங்க. இங்கதான் உச்சகட்ட பைத்தியகாரத்தனம் இருக்கு. என்னது அது? அந்த பார்ட்டி நடந்த பாலைவன பகுதியை ஒரு சோலைவனமா மாத்துறதுக்காக ஐரோப்பாவில இருந்து 15,000 மரங்களையும் பல ஆயிரக்கணக்கான மலர்களையும் விமானத்துல கொண்டு வந்து நட்டாங்க. அது பாலைவனமாச்சே. அதுக்கப்புறமா இந்த விளைவுல ஒயின் எல்லாம் ஜில்லுன்னு வைக்கிறதுக்காக ராணுவ விமானங்கள் மூலமா ஐரோப்பாவிலிருந்து பனிக்கட்டிகளை கூட இறக்குமதி செஞ்சாங்க. பனிக்கட்டியா? ஐரோப்பாவிலிருந்தா? ஒரு நாட்டுத் தலைவன் தன் நாட்டு மக்களோட உண்மையான நிலைமையிலிருந்து எந்த அளவுக்கு விலகி இருந்திருக்காருன்னு இது காட்டுது. இந்த ஒட்டுமொத்த கூத்துக்கும் எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? $100 மில்லியன். வாவ்! அதை இன்னைக்கு மதிப்போட ஒப்பிட்டு பார்த்தா சுமார் $800 மில்லியன். அதாவது நம்ம ஊர் காசுக்கு சுமார் 72,000 கோடி ரூபாய். ஒரே ஒரு பார்ட்டிக்காக. இத ஈரானோட ஒரு சாதாரண ஏழை விவசாயியோட பார்வையிலிருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனோட கிராமத்துல வறட்சி, சாப்பிட சாப்பாடு இல்ல, குழந்தைங்களுக்கு வைத்தியம் பார்க்க பணம் இல்ல. ஆனா அவனோட மன்னன் 18,000 கிலோ சாப்பாட்ட பாரிஸ்ல இருந்து வரவழைச்சு தன் பணக்கார நண்பர்களோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல அந்த ஏழை மக்கள் யாரும் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்து பக்கத்தோட வந்துடக்கூடாதுன்னு ராணுவத்தை வச்சு தடுத்து நிறுத்தினாங்க. இந்த அநியாயம்தான் ஈரானிய மக்கள் மனசுல ஒரு பெரிய ஆவேசத்தை, ஒரு பெரிய கோபத்தை உருவாக்குச்சு. ஆமா, இந்த $100 மில்லியன் பார்ட்டி தான் அடுத்த சில வருஷங்கள்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சது. அந்த புரட்சி தான் 1979 வெடிச்சது. கரெக்ட். மக்களோட கோபம் எல்லாம் மீறிடுச்சு. லட்சக்கணக்கான மக்கள் வீதிகள்ல இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. பல தசாப்தங்களா நாட்டை ஆட்சி செஞ்ச ஷா கடைசியில நாட்டை விட்டே தப்பி ஓட வேண்டிய நிலைமை வந்துச்சு. அந்த புரட்சியை முன்னின்று நடத்தினவர் தான் அயத்துல்லா குமேனி. ஷா நாட்டை விட்டு ஓடுனதும் குமேனி ஈரானோட சுப்ரீம் லீடரா, அதாவது உச்சகட்ட தலைவரா பொறுப்பேத்துக்கிட்டார். மக்களும் அவரை தங்கள் நம்பிக்கையின் அடையாளமா ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, குமேனி பதவிக்கு வந்த உடனே ஈரானோட தலையெழுத்தையே மாத்திர மாதிரி ஒரு 3 அதிரடியான முடிவுகள் எடுத்தார். ஆமா, இந்த 3 முடிவுகள் தான் அமெரிக்காவே ஈரானோட பரம எதிரியா மாத்துச்சு. முதல் முடிவு என்ன? முதல் முடிவு என்னன்னா, ஈரான்ல இருந்த ஜனநாயக அமைப்புகள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நாட்டை ஒரு இஸ்லாமிக் குடியரசாக மாத்தினார். அதாவது முழுமையான சர்வாதிகாரத்தையும் கடுமையான ஷரியா சட்டங்களையும் அமல்படுத்தினார். கரெக்ட். இது மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. 2வது விஷயம்தான் அமெரிக்காவை உச்சகட்ட கோபத்துக்கு ஆளாக்குச்சு. அந்த தூதரக தாக்குதல் தானே? ஆமா,
தெஹ்ரான்ல இருக்கிற அமெரிக்க தூதரகத்துக்குள்ள ஈரானிய மாணவர்கள் அதிரடியா நுழைஞ்சு ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. அங்க வேலை செஞ்ச 52 அமெரிக்க அதிகாரிகளை பிணை கைதிகளா, அதாவது ஹோஸ்டேஜஸா பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இது சும்மா ஒரு நாள் 2 நாள் இல்ல, முழுசா 444 நாட்கள் நீடிச்சது. உலகமே டிவியில அந்த பிணை கைதிகளை கண்கள் கட்டப்பட்ட நிலையில ரொம்ப அவமானகரமா நடத்துறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சது. இதுக்கு சுப்ரீம் லீடர் கொமேனியும் வெளிப்படையா சப்போர்ட் பண்ணாரு. 3வது முடிவு முற்றிலும் பொருளாதார ரீதியானது. பல வருஷங்களா ஈரானோட எண்ணெய் வளத்தை சுரண்டிக்கிட்டு இருந்த அமெரிக்க, பிரிட்டிஷ் எண்ணெய் கம்பெனிகளோட ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் கொமேனி ரத்து செஞ்சாரு. அவங்கள நாட்டை விட்டே துரத்துனாரு. ஆமா, எங்கள் எண்ணெயை நாங்களே வித்துக்கிறோன்னு வெளிப்படையா அறிவிச்சாரு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவரு அமெரிக்காவுக்கு எவ்வளவு எதிரியா இருந்தார்னா, அமெரிக்கா கட்டி கொடுத்த அணு உலைகள் எல்லாம் இழுத்து மூடினாரு. அணுசக்தி விஞ்ஞானிகள் எல்லாரையும் வேலைய விட்டு தூக்குனாரு. இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, அந்த காலகட்டத்துல ஈரானுக்கு அணு ஆயுதம் தயாரிக்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. இந்த 3 நிகழ்வுகளுமே அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய அவமானத்தையும் கோபத்தையும் கொடுத்துச்சு. இதுவரைக்கும் தங்களோட கண்ட்ரோல்ல இருந்த ஒரு சின்ன நாடு இப்போ தங்களை எதிர்த்து நிக்கிறத ஒரு வல்லரசால ஏத்துக்க முடியல. அதனால பழி வாங்குறதுக்காக அமெரிக்கா முதல் கட்டமா ஒரு விஷயம் செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க கிட்ட இருந்த ஈரானோட $12 பில்லியன் சொத்துக்களை அப்படியே முடக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய அமௌண்ட் ஆச்சே. ஆமா, ஈரான் மேல ரொம்ப கடுமையான பொருளாதார தடைகளை கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்களோட பழிவாங்கும் படலம் அதோட நிக்கல. ஈரானை ராணுவ ரீதியா அழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு கருவிதான் பக்கத்து நாடான ஈராக்கின் அதிபர் சதாம் ஹுசேன். இது உலக வரலாற்றுல ரொம்பவும் கொடூரமான ஒரு அத்தியாயம். 1980ஆம் வருஷம் ஈரானை அழிக்கிறதுக்காக அமெரிக்கா சதாம் ஹுசேனுக்கு ஏராளமான பணமும் ஆயுதங்களும் உளவு தகவல்களையும் கொடுத்தாங்க. சதாம் ஹுசேனை ஈரானின் மேல படையெடுக்க வச்சாங்க. சதாம் ஹுசேனும் ஈரானை ஈஸியா ஜெயிச்சு வளைகுடா பகுதியில தான் ஒரு பெரிய மாசான தலைவனா ஆகலான்னு கணக்கு போட்டாரு. ஆனா 2 மாசத்துல முடிஞ்சிடும்னு நினைச்ச இந்த போர் முழுசா 8 வருஷங்கள் நீடிச்சது. இது ஒரு டோட்டல் வார், அதாவது ராணுவம் மட்டும் இல்லாம மக்களும் கடுமையா பாதிக்கப்பட்ட ஒரு போர். ஈராக் படைகள் ஈரான் மேல விஷவாயு தாக்குதல் நடத்துற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாச்சு. இந்த போர்ல 2 பக்கமும் சேர்த்து சுமார் 5 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க. 2 நாடுகளோட பொருளாதாரமும் நாசமா போச்சு. இங்கதான் நாம சோர்சஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். எந்த விஷயம்? அமெரிக்காவோட இந்த முரண்பாடான நிலைப்பாடு, அதாவது அவங்களோட ஹிப்பாக்ரசி. சதாம் ஹுசேன் ஈரானை தாக்குனப்போ அவருக்கு காசு கொடுத்து ஆயுதம் கொடுத்து சப்போர்ட் பண்ண அதே அமெரிக்கா பின்னாடி அதே சதாம் ஹுசேன் குவைத் நாட்டு மேல படையெடுத்தப்ப என்ன பண்ணாங்க? 30 நாடுகளை ஒன்னு சேர்த்து அவர் மேல போர் தொடுத்தாங்க. ஆமா, கடைசியில 2006ஆம் வருஷம் அமெரிக்காவோட ஆதரவோட அதே சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டார். இதை ஈரானோட பார்வையிலிருந்து யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா வேணும்னே தங்களை அழிக்க எதிரிகளுக்கு பணம் கொடுக்கறாங்க, தங்களை முடக்குறாங்க. அமெரிக்காவை எதிர்த்த கடாஃபியோ சதாம் ஹுசேனோ எல்லாரையும் வேட்டையாடுறதை ஈரான் நேர்ல பார்த்துச்சு. உலக அளவுல சுமார் 100 நாடுகள்ல அமெரிக்கா இந்த மாதிரி ஆட்சி மாற்றங்களை, அதாவது ரெஜிம் சேஞ்ச் பண்ணிருக்காங்கங்கிற புள்ளி விவரம் ஈரானை ரொம்பவே பயமுறுத்துச்சு. இந்த தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களும் எப்ப வேணாலும் நம்ம ஆட்சியும் கவிழ்க்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பரநோயாவும், அதாவது ஒரு அதீத பயமும் ஈரான் ஒரு முக்கியமான முடிவெடுக்க வச்சது. தங்களை தாங்களே காப்பாத்திக்க வேற வழியே இல்லைன்னு உணர்ந்த ஈரான் 1984ல ஒரு காலத்துல தாங்களே வேலையை விட்டு தூக்குன அணுசக்தி விஞ்ஞானிகளை திரும்ப கூப்பிட்டாங்க. ரகசியமா அணு ஆயுதம் தயாரிக்கிற வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆமா, நம்ம கிட்ட ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருந்தா மட்டும்தான் அமெரிக்கா மாதிரி நாடுகள் நம்மள தொட பயப்படுவாங்கன்னு ஈரான் முழுசா நம்புனாங்க. ஈரானோட இந்த பயம் சும்மா ஒண்ணும் வரல. அந்த நேரத்துல ஈரானை சுத்தி எல்லா திசைகள்லயும் அமெரிக்கா ஒரு பெரிய ராணுவ வளையத்தையே, அதாவது ஒரு மிலிட்டரி என்கேஜ்மெண்ட்டை உருவாக்கி இருந்தது. அந்த டேட்டாவை பார்த்தாலே யாருக்கா இருந்தாலும் பயம் வரதான் செய்யும். ஈரானோட மேற்கு பக்கத்துல இருக்கிற ஈராக்ல 2003க்கு அப்புறம் 1.5 லட்சம் அமெரிக்க ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டாங்க. கிழக்கே ஆப்கானிஸ்தான்ல 1 லட்சம் படைகளும் போர் விமானங்களும் ரெடியா நின்னுச்சு. தெற்கே பாரசீக வளைகுடாமில் இருக்கிற பஹ்ரைன் நாட்டுல அமெரிக்க கடற்படையோட 5வது பிரிவு முகாமிட்டு இருந்தது. அது மட்டும் இல்ல, தூரம் மேற்கே பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட மிக நெருங்கிய கூட்டாளியான இஸ்ரேல் சுமார் 90 அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்கன்னு சந்தேகப்படுது. இது போக ஈரானோட அண்டை நாடுகளான சவுதி அரேபியாவும் UAEயும் அமெரிக்காவோட பக்கத்துல தான் நிக்கிறாங்க. இப்படி நாலாபுறமும் எதிரி படைகள் சூழ்ந்து நிக்கிறத பார்த்தா எந்த நாடும் பயப்படதான் செய்யும். ஆனா அதே சமயம் நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் படி இஸ்ரேலோட நிலைப்பாட்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும்.
கண்டிப்பா. ஏன்னா ஈரானோட சுப்ரீம் லீடர் வெளிப்படையாவே இஸ்ரேல வரைபடத்துல இருந்தே அழிச்சிடுவோன்னு பலமுறை மிரட்டியிருக்காரு. அதனால தங்கள அழிக்க நினைக்கிற ஒரு நாடு அணு ஆயுதம் தயாரிக்கிறத தடுக்க இஸ்ரேல் முயற்சி பண்றதும் அவங்களோட தற்காப்பு நிலைப்பாடும் நியாயமானதுதான்னு நாம புரிஞ்சுக்கணும். இவ்ளோ பெரிய அரசியல் மோதல்களுக்கும் பொருளாதார தடைகளுக்கும் மத்தியில 2015ஆம் வருஷம் ஒரு பெரிய திருப்பு முனை நடந்துச்சு. ஆமா, அந்த அணுசக்தி ஒப்பந்தம். எங்க மேல இருக்கிற எல்லா தடைகளையும் முழுமையா நீக்கினா நாங்க எங்க அணுசக்தி திட்டத்தை நிப்பாட்டிக்கிறோன்னு ஈரான் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. அப்போதைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவுக்கும் ஈரான் அதிபர் ஹசன் ரௌஹானிக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. JCPOA, அதாவது ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன். இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுச்சுன்னா, ஈரான் தங்களோட அணுசக்தி செறிவூட்டல, அதாவது யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை 97% வரை குறைக்கணும். அவங்க அணு உலைகள்ல 24 மணி நேரமும் சர்வதேச கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டாங்க. ஈரான் இதை ஏத்துக்கிட்டு தங்களோட நியூக்ளியர் புரோகிராமை கிட்டத்தட்ட முடக்கி வச்சாங்க. அதுக்கு பதிலா அமெரிக்காவும் பல தடைகளை நீக்குனாங்க. ஈரானோட முடக்கப்பட்ட பில்லியன் கணக்கான டாலர்களை திரும்ப கொடுத்தாங்க. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா 2018ல ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்துச்சு. ஆமா, அப்போதே அமெரிக்க அதிபரா இருந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தை வரலாற்றிலேயே ரொம்ப மோசமான டீல் அப்படின்னு விமர்சிச்சு இதிலிருந்து அமெரிக்கா வெளியேறுதுன்னு ஒரு தரைப்பட்சமா அறிவிச்சாரு. அவரு ஏன் அப்படி சொன்னாருன்னா, இந்த ஒப்பந்தத்துல சில லூப் ஹோல்ஸ் இருந்துச்சு. குறிப்பா ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் சில தடைகள் காலாவதி ஆயிடும் அப்படிங்கிற சன்செட் கிளாஸ் பத்தி அவர் சொன்னாரு. அப்புறம் ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் இதுல சேர்க்கப்படல அப்படிங்கிற விஷயங்களை ட்ரம்ப் சுட்டி காட்டினாரு. இதனால ஈரானின் மேல திரும்பவும் கடுமையான தடைகளை கொண்டு வந்தாரு. இது ஈரானுக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நாங்க அமைதிக்காக பல வருஷங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தோம், ஆனா அமெரிக்கா மறுபடியும் எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஈரான் நினைச்சாங்க. இதோட விளைவு என்னாச்சு? ஈரான் தலைமை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இனிமே இவங்க கிட்ட எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடமில்ல. நம்மளோட நிரந்தர பாதுகாப்புக்கு ஒரே ஒரு வழி, நாம சொந்தமா அணு ஆயுதத்தை உருவாக்குறது மட்டும்தான்னு அணு ஆயுத தயாரிப்புல முழு வேகத்துல இறங்கிட்டாங்க. இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், இஸ்ரேல் மீதான தாக்குதல்களுக்கும், உலகளாவிய பதற்றங்களுக்கும் ஆணிவேரா அமைஞ்சது இந்த நம்பிக்கை துரோகமும் அதைத் தொடர்ந்து அணு ஆயுத போட்டியும் தான். இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, சர்வதேச அரசியல்ல எப்பவுமே ஒரு எழுதப்படாத நூல் இருக்கு. என்னது? நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தரமான நலன்கள் மட்டுமே இருக்கு. ஆமா, அமெரிக்காவோட பார்வையில பார்த்தா ஈரான் உலக அமைதிக்கே ஒரு அச்சுறுத்தலா, ஒரு தீய சக்தியா தெரியுது. ஆனா ஈரானோட பார்வையில அவங்க பல தசாப்தங்களா ஏமாற்றப்பட்டிருக்காங்க. பல முறை அவங்க ஆட்சியை கவிழ்க்க முயற்சிகள் நடந்திருக்கு. ஈரானை பத்தியோ இல்ல வேற எந்த நாட்டு போர் பதற்றங்களை பத்தியோ படிக்கும்போது மேலோட்டமா வர அந்த ஒரு செய்தியை மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வராதீங்க. ஆமா, அந்த செய்திக்கு பின்னாடி பல பத்தாண்டுகளோட ஹிஸ்டரி இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களோட சுயநலங்களும் நியாயங்களும் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து யோசிச்சு பார்க்க இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். நிச்சயமா, வரலாறுங்கிறது வெறும் வருஷங்களும் தலைவர்களோட பெயர்களும் மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி மனுஷங்களோட உணர்ச்சிகள், அவங்களோட பயம், அதிகார பசி, அப்புறம் தன்னை எப்படியாவது காப்பாத்திக்கணும்ன்ற ஒரு போராட்டம், இப்படி நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இன்னைக்கு உலகத்துல நடக்கிற பாலிடிக்ஸை நம்மால சரியா பகுப்பாய்வு செய்ய முடியும். கண்டிப்பா. ஃபைனலா இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான கேள்வியை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. 1971ல ஈரானோட ஷா நடத்தின ஒரு பிரம்மாண்டமான பார்ட்டி ஒரு ஒட்டுமொத்த நாட்டோட தலையெழுத்தையே மாத்திடுச்சு. ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கி அடுத்த 50 வருஷங்களுக்கான குளோபல் ஜியோ பாலிடிக்ஸையே தலைகீழா புரட்டி போட்டுச்சு. அந்த ஒரு சின்ன பார்ட்டி இவ்ளோ பெரிய விளைவுகளை உருவாக்கும்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்படியானால் இன்னைக்கு உலகத்துல எங்கோ ஒரு மூலையில நடக்கிற, நாம பெருசா கண்டுக்காம விடுற எந்த ஒரு சின்ன நிகழ்வு அடுத்த 50 வருஷங்களோட உலக வரலாற்றை எழுத காத்திருக்கோம். இதை யாரால யூகிக்க முடியும்? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம். டேக் கேர்.